ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சென்னை தீவு தேடலில் நடக்கிற சென்னை விழாக்காக வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 10 ரூபா இருந்தால் உள்ளே போயிடலாம். டிக்கெட் கவுண்டர், ஃபோன்பே எல்லாமே இருக்குது. மே 14 வரை இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு. மறக்காமல் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்லேயே இந்தியா மேப்பு வரைஞ்சிருக்காங்க. அந்தந்த ஸ்டேட்டில் என்னென்ன ஸ்பெஷலோ அதை வந்து பொம்மையாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த கூடையிலேயே ஒரு ட்ரீ மாதிரி செஞ்சுருக்காங்க. செல்ஃபி பாயிண்ட் மாரி நிறைய பேர் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. கூடையிலே செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கீச்செயின் வைக்கிறாங்க. இதில் வந்து நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். கீச்செயின் யுவர் நேம்னு போட்டிருக்கு. ரீசனபிள் ப்ரைஸ் தான் இருக்குது. ப்ளஸ் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க. நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டாய்ஸு, குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது. வளையல், பேங்கிள்ஸு, நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. கம்மல், செயின், வளையல், மோதிரம் எல்லாமே இருக்குது இங்கே. பேகு கூட டிஃப்ரெண்ட்டாக பேக்கில் ஹேண்ட் பேக்லாம் இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் தான். வந்து பாருங்கள், 20+ கண்ட்ரிலேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, கேரளாலேருந்து வந்து தேன் விற்கிறாங்க. நேச்சுரல் தேன் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாட்டிலில் போட்டு விற்கிறாங்க. லாலிபாப் மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து என்னென்னா நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற வச்சு கொடுக்குறாங்க. இது ஒரு பீஸு வந்து 10 ரூபா. நம்ம ஒரு பீஸ் வாங்கியிருந்தோம் டேஸ்ட்டுக்காக, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. நிஜமாகவே சூப்பராக இருக்குதுங்க. வேணா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 10 ரூபா தான் ஒரு பீஸு. சூப்பராக இருக்குது. தேனில் ஊற வச்சது நெல்லிக்காய். நிறைய ட்ரெஸ்ஸஸும் சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே. அது பெண்களுக்கு தேவையான அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ரொம்ப மாடலாக இருக்குது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, மற்ற மாநிலத்திலிருந்தும் வந்திருக்காங்க. கேரளா, கர்நாடகா, அது மாதிரி நிறைய ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க நிறைய பேர். காய்ஸ், இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய அப்பளம் ஒரே ஒரு அப்பளம் தான் பெருசு. அப்படியே அந்த ஃபுல்லாகிடுது. இதுக்கு பேர் டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க. அண்ணன் அவ்வளோ ஹீட்லேயும் அழகாக சூப்பராக போடுறாரு. பொரிஞ்சு வருது பாருங்கள், அந்த கரண்டி வச்ச உடனே பொரிஞ்சு வருது, பெருசாக வருது, ஃபுல்லாக ஆயிடுது. அந்த எண்ணெய் சட்டி ஃபுல்லாகவே ஆயிடுது, பெருசாக அப்பளம்.
நார்த் இந்தியன் ஃபுட்டு கூட அவைலபிளாக இருக்குங்க. பாருங்கள், அது வந்து ஜிலேபி ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள், அந்த பிரியாணி வந்து 150 ரூபா. ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், முட்டை, ஒரு பீஸோடு வச்சுருக்காங்க. பீஸெலாம் கூட இருக்குது, 2-3 பீஸ் வச்சுருக்காரு. அண்ணாகிட்ட லெக் பீஸ் கேட்டிருந்தேன், லெக் பீஸ் இல்லைன்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறேன் தம்பி அப்படி சொன்னார். சூப்பராக தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா பீஸும் ஒன்று வச்சுருந்தார். 150 ரூபா பிரியாணி, ஒர்த்து தான் 150 ரூபாய்க்கு. கலர்ஃபுல்லாக நல்லா வச்சுருக்காரு, சமைச்சிருக்காரு. பாஸ்மதி ரைஸ் தான், சூப்பராக இருக்குது. வந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி. பாருங்கள், இவங்க வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க. ஹேண்ட்மேடு செயின், இந்த தொப்பி, அப்புறம் ப்ளஸ் கம்மல், இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அழகாக கல் வச்சது செயின், மணி, அது மாதிரி நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வந்திருக்காங்க.